Students, this is allied physics class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் யூனிஃபார்ம் பெண்டிங், அதாவது ஒரு ஸ்கேலில் ரெண்டு எண்ட்லேயும் நம்ம வெயிட் போட்டோம்னா அந்த ஸ்கேல் வந்து எலிவேட் ஆகும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எலிவேட் ஆகுது அப்படிங்கிறது ஹச்ன்ற டிஸ்டன்ஸ் போட்டு பின்னின் மைக்ரோஸ்கோப்னு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம அது கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ட்விஸ்டிங் ஆஃப் ஏ சிலிண்டர், ஒரு சிலிண்டர் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணி அதில் ட்விஸ்ட் பண்ணும்போது தீட்டான்ற ஆங்கிள் வேரி ஆகும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஷேர் வந்துடும். ஸோ அது வந்து ரிஜிடிட்டி மாடல்ஸோட அப்ளிகேஷன். அது போன கேஸில் நம்ம பார்த்தது. இதில் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஹாலோ சிலிண்டர். அதே இது சிலிண்டர் வந்து ஹாலோ சிலிண்டராக இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ சாலிட் சிலிண்டர், if the cylinder is hollow with inner and outer radius a1 and a2 respectively, then அதாவது உள்ளீடற்ற உருளை, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹாலோ சிலிண்டராக இருந்தால் இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து A1 A2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ லோயர் லிமிட் அப்பர் லிமிட். அதே இது சாதாரண சிலிண்டராக இருந்ததுன்னா அதோட மையப்புள்ளி தான் மினிமம் பாயிண்ட்டு, ஜீரோ ஆரிஜின் பாயிண்ட்டு. அதனால தான் அந்த கேஸில் வந்து ஜீரோ வந்து இன்டகிரேஷன் லோயர் லிமிட்டாக போட்டோம், அப்பர் லிமிட் தான் அதோட ரேடியஸ் ஏன்னு போட்டோம். இது ஹாலோ சிலிண்டராக இருந்ததுன்னா அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்னர் ரேடியஸ் வந்து A1ஆகவும் அவுட்டர் ரேடியஸ் A2ஆகவும் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், 2πn θ/L x³ dx. இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே கிடைச்சது. tau is equal to 0 to a 2πn θ/L x³ dx. ஸோ அந்த இது எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நம்ம லிமிட் மட்டும் அப்ளை பண்ணுறோம். ஸோ A1 to A2. ஸோ இன்டகிரேட் பண்ணால் x⁴/4 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா A2⁴/4 மைனஸ் A1⁴/4ன்னு கிடைக்கும். அடிமனை ஒன்றா இருந்தால் மேலே நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ A2⁴ மைனஸ் A1⁴/4. ஸோ இதுதான் ஹாலோ சிலிண்டராக இருந்தால். ஸோ கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட்னால் அதுலேருந்து தீட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை எழுதுறது தான் கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட். அதாவது ஒரு ட்விஸ்ட்டுக்கு எவ்வளோ கப்பல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. டவ்வுங்கிறது மொத்த ட்விஸ்ட்டுக்கு ஆவரேஜாக நம்ம சொல்கிறது. அதனால் ஒரு ட்விஸ்ட்டுக்கு எடுக்கும்போது அந்த தீட்டாவை நம்ம விட்டுறணும், மொத்தத்துக்கு எடுக்கும்போது அந்த தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ C is equal to πn divided by 2L A2⁴ minus A1⁴. இந்த 4யும் 2ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் 2 வந்துடும். ஸோ மேலே வந்து 2 கேன்சல் ஆகிடும். ஸோ πn by 2L A2⁴ minus A1⁴ தீட்டா விட்டுட்டு எழுதுறது ஹாலோ சிலிண்டர் கேஸ். அடுத்து ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங். அந்த ட்விஸ்ட் பண்ணல அதில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங். லெட் C be the couple per unit twist in the given wire, then the couple required to twist the wire through an angle theta is C theta. அதை நம்ம சொன்னோம், கப்பல் யூனிட் டெஸ்ட்னு சொன்னது. the work done in twisting the wire through an additional angle d theta is dw is equal to c theta d theta. The total work done in twisting the wire from 0 to theta is integration 0 to theta dw போட்டோம்னா dwங்கிறது c theta d theta. theta d theta x dx இன்டகிரேட் பண்ணால் x²/2. ஸோ theta d theta பண்ணால் θ²/2. ஸோ c θ²/2ன்னு வரும். அந்த by 2வை 1/2ன்னு எழுதுனோம்னா 1/2 c θ²ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ஒர்க் டன் இன் ஸ்டோரிங் தி ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த வயர். அதாவது அந்த வயர் வந்து திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரணும் இல்லை, அப்போ அது அப்ளை பண்ணுற அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா அந்த வயருக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இந்த ½ c θ². ரைட்டு. இப்போது ரிஜிடிட்டி மாடலஸ் ஒரு சிலிண்டர் வச்சு எப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுவும் நமக்கு ப்ராக்டிக்கலில் உண்டு. ஸோ ஸ்கேல் வச்சு பண்ணுறது யூனிஃபார்ம் பெண்டிங், அடுத்து டார்சனல் பெண்டுலம் வச்சு செய்கிறது அது வந்து யங்ஸ் மாடலஸு, இது வந்து ரிஜிடிட்டி மாடலஸ். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டார்சனல் பெண்டுலம், அதாவது ஃப்ரீயாக ஹேங் ஆகிற மாதிரி கீழே வந்து டிஸ்க்கு போட்டிருக்குல்ல, ரவுண்டு ஷேப்பில் போட்டிருக்க தான் டிஸ்க்கு. ஸோ அந்த டிஸ்கை பிடிச்சி தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். அந்த டிஸ்க்கு வந்து மேலே வந்து ஒரு ஹேங்கர் இருக்குது. அந்த ஹேங்கரில் இருந்து நடுவில் ஒரு புள்ளி ஒரு கட்டுக்கம்பி மாதிரி போட்டு ஒரு எடுத்து அதில் இந்த டிஸ்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டிஸ்கை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ட்விஸ்ட்டு பண்ணி அதில் இந்த ட்விஸ்டிங் கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்குறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நேம் வந்து டார்சனல் பெண்டுலம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மின் தி ரிஜிடிட்டி மாடல்ஸ் ஆஃப் ஏ வயர் யூசிங் டார்சனல் பெண்டுலம். let a wire of length L. ஸோ இந்த வயரோட லென்த் வந்து L. இந்த மேலே அங்கே கிளாம்பில் இருந்து கீழே டிஸ்க் வரைக்கும் இருக்குல்ல L, இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்குல்ல சைடில் Lன்னு மார்க் பண்ணியிருக்கு, அது வந்து L.
and radius A be fixed at the top. To the free end of the wire, a circular disc is disk. Let C be coupled per unit twist of the wire. Let the wire be given a small twist at the bottom in a plane perpendicular to the axis of the wire and released. The work done in twisting the wire is stored as the potential energy in a wire. So அதில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பொட்டன்ஷியல் அந்த ராடு அந்த வயரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதான் சொல்லியிருக்கு. If the system is released, the wire unit untwists itself and it returns to its equilibrium position. அதாவது அந்த டிஸ்கை நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் தூரம் நம்ம கொடுத்த எனர்ஜினால ஆசிலேட் ஆகி அந்த எனர்ஜியை லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படிங்கிறோம். அட் திஸ் பொசிஷன் தேர் வில் பி நோ ட்விஸ்ட். ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா அங்கே ட்விஸ்ட்டே இருக்காது இந்த ஒயர். ஸோ த பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த டிஸ்க்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேபிளாக இருக்கும், நிலையாக இருக்கும். அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல். இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த டிஸ்க்கு ரொட்டேட் ஆகுது, டார்ஷன் ஆகுது. ஸோ ஆசிலேட் ஆகிட்டு திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ ஆசிலேட் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியாக மாறுது, இயக்க ஆற்றலாக மாறுது. As the system rotates beyond the equilibrium position, the wire is twisted again. The system thus will have oscillations about the axis of the wire. These oscillations are called torsional oscillation and this arrangement is called the torsion pendulum. இதான் நான் சொன்னேன். So then the potential energy of the wire half c theta square. So potential energy of the wire in twisting half c theta square. So and the kinetic energy half I omega square. இதோட டெரிவேஷன்லாம் ஃபிசிக்ஸில் பேசிக் கிளாஸஸில் உங்களுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ and the kinetic energy half I omega square is equal to half I ஒமேகாங்கிறது அந்த ஆங்கிள், ட்விஸ்டிங் ஆங்கிள். அது ஸ்மால் ஆங்கிள் நம்ம எடுத்தோம்னா d theta by dtன்னு எழுதிக்கலாம் ஒமேகாங்கிறது. ஸோ அதனால ஆஃப் I d theta by t ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கு. வேறு I is the moment of inertia of the disk. ஐங்கிறது moment of inertia of the disk. நிலைம திருப்புத்திறன் அப்படின்னு ஸ்கூலில் படித்தோம். I = mr ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். அதே இங்கே ஆங்கிளுக்கு வரும்போது ஐன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒமேகான்னு வந்துடும், 2 dimensional கேஸ் வேறு இல்லை, ஆங்கிள் வந்துடும். ஸோ அதனால d theta by dtன்னு போடுறோம். ஸோ த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பெண்டுலம் இஸ், அதாவது மொதல் வரி பாருங்கள், த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஒயர். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஆஃப் c theta ஸ்கொயர். அப்புறம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஒயர் மூவிங்கில் இருக்குது, ஆஃப் I d theta by dt ஸ்கொயர். ஸோ டோட்டல் எனர்ஜின்னா ஒரு சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு நிலை ஆற்றல் ப்ளஸ் இயக்க ஆற்றல். ரெண்டு ஆற்றலையும் கூட்டினா தான் அந்த சிஸ்டத்தோட டோட்டல் ஆற்றல் கிடைக்கும், மொத்த ஆற்றல் கிடைக்கும், டோட்டல் எனர்ஜி. அதனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இதுதான் ஃபிசிக்ஸோட முக்கியமான பிரின்சிபல். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஒரு வித ஆற்றலை இன்னொரு வடிவமாக நம்மளால் மாற்றிக்க முடியும், இன்னொரு விதத்தில் மாற்றிக்க முடியும். எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அனதர் ஃபார்ம். ரைட்டா? ஸோ இன்னொரு வடிவத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அந்த பிரின்சிபலை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. அது கான்ஸ்டன்ட், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபிள் படி கான்ஸ்டன்ட். ஸோ அதனால ரைட் ஹேண்ட் சைடு ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதனால் ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகி போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? half c theta ஸ்கொயர் ப்ளஸ் half I d theta by dt ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தீட்டா ஸ்கொயர் பண்ணும்போது 2 தீட்டான்னு வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ தீட்டா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 தீட்டா. ஸோ அந்த 2வும் இந்த 1/2ல் உள்ள 2வும் கேன்சல் ஆயிரும், ஒரு 2 வரும். அந்த 2 தான் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது சி தீட்டா, அதாவது half c theta ஸ்கொயர் இருக்குல்ல, தீட்டா ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 தீட்டா. ரைட்டா? அந்த 2வும் இந்த 1/2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது சி தீட்டா, அதுதான் இங்கே ப்ளஸ் சி தீட்டான்னு போட்டிருக்கு. அடுத்து half I d theta ஸ்கொயர் பை dt ஸ்கொயர், இங்கேயும் அதே தான். ஸோ 2 முன்னாடியும் வரும், அந்த 2வும் 1/2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது I d ஸ்கொயர் தீட்டா பை dt ஸ்கொயர். ஸோ I
அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x dxன்னு எழுதுவோம். ஸோ அந்த 2 தான் இது. திரும்ப d theta by dtயை வந்து இன்னொரு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d square theta by dt ஸ்கொயர்னு வந்துடும். அதுதான் இது. ஸோ I d square theta by dt ஸ்கொயர் ப்ளஸ் c theta is equal to 0. ஸோ அதிலேருந்து ரெண்டு சைடும் ஐயால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு 0 டிவைடட் பை எனிதிங் இட் பிகம்ஸ் 0. ஸோ 0 முதல் டேர்மில் ஐயால் டிவைட் பண்ணோம்னா ஐ கேன்சல் ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் சி தீட்டா டிவைடட் பை ஐன்னு கிடைக்கும். இப்போ அந்த சி தீட்டா டிவைடட் பை ஐயை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். ஸோ மைனஸ் சி தீட்டா டிவைடட் பை ஐ. ஸோ இதுதான் அந்த ஒமேகா ஸ்கொயர் தீட்டா, வேறு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஐ. அங்கே வந்து ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்னு போட்டிருந்தோம்ல, அந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக தான் டி தீட்டா பை டிடின்னு போட்டிருந்தோம். அதான் இங்கே போட்டிருக்கு ஒமேகா ஸ்கொயர், அதுக்கு பதிலாக டி தீட்டா பை டிடி போட்டு ஸ்கொயர் போட்டிருந்தோம். ஸோ டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒமேகா ஸ்கொயர், அதனால இங்கே ஒமேகா ஸ்கொயரால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு C by I. This equation represents a simple harmonic oscillation. The period of simple harmonic oscillation உடைய period of oscillation T is equal to 2 pi by omega. இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 2 pi by omega. ஸோ T is equal to அங்கே மேலே வந்து ஒமேகா ஸ்கொயர் is equal to C by I. அதில் வந்து ஒமேகா எழுதணும்னா ரூட் ஆஃப் C by I. ஸோ அதில் இந்த ஒமேகா பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா C by Iங்கிறது டினாமினேட்டரில் போகும்போது மேலே வந்து I மேலே போயிடும். ஸோ 2 pi ரூட் ஆஃப் I by C. பட் C is equal to n pi a power 4 by 2l. இது வந்து அந்த கப்பிள் பர் யூனிட் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். சிங்கிறது இந்த இருக்குது n pi a power 4 by 2l. அந்த C வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 pi ரூட் ஆஃப் I by C இருக்குல்ல, அந்த Cன்ற இடத்துல n pi a power 4 by 2l சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 pi வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரேஷனுக்கு உள்ளே வந்து I இன்ட்டு 2l டிவைடட் பை n பை a பவர் 4 வந்துடும். ஸோ இந்த அது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டி ஸ்கொயர் ஆயிரும், ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணல 2 பை அப்படியே தான் இருக்கும். சாரி, ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணோம், 2 பை ஸ்கொயர் பண்ணால் 4 பை ஸ்கொயர்னு வந்துடும். ரூட்டுக்குள்ளே உள்ளதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் இல்லாமல் வந்துடும். ஸோ 4 பை ஸ்கொயர் I இன்ட்டு 2l டிவைடட் பை பை n a பவர் 4. அந்த ஸோ 4 வெளியே இருக்குது, உள்ளே வந்து ரூட்டில் ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 2 வந்துடும். ஸோ 4 இன்ட்டு 2 8 ஆயிரும். ஸோ 8 பை I l டிவைடட் பை பை n a பவர் 4னு வந்துடும். ஸோ 2 பை அங்கே வந்து பை 4 முதல்ல வந்து டி என்ன இருக்குது, டி இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல் இன்ட்டு I இன்ட்டு 2l டிவைடட் பை n பை a பவர் 4. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 2 பைங்கிறது 4 பை ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அடுத்து இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள டைம் வந்து ரூட் இல்லாமல் அப்படியே வரும். ஸோ I இன்ட்டு 2l டிவைடட் பை பை n a பவர் 4. ஸோ இந்த பை ஸ்கொயரும் பையும் கேன்சல் ஆகிரும், வெளியே 4 இருக்குது, ரூட்டை ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு 2 வந்துடும், 8 வந்துடும். ஸோ 8 பை IL பை n a பவர் 4. அதுலேருந்து n எழுதணும்னா டி ஸ்கொயரை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ 8 பை IL பை டி ஸ்கொயர் இன்ட்டு a பவர் 4. இதுதான் அந்த பீரியட் ஆஃப் ஆசிலேஷனுக்குரிய ஃபார்முலா. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். நான் முக்கியமான கொஸ்டின் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிடிட்டி மாடல்ஸ் ஆஃப் த வயர் கேன் பி ஃபவுண்ட் அஸ் ஃபாலோஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த ரிஜிடிட்டி மாடல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்குரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். கீப்பிங் த லென்த் ஆஃப் த ஒயர் 60 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர். அதாவது லென்த்தை வந்து மேலே கிளாம்பில் வந்து ஒரு வயர் போட்டு தான் கீழே டிஸ்கை வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லென்த் ஆஃப் த வயரை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இது. So period of oscillation is found out in each case. So L by T square is estimated in each case and the average is found out. A graph can be drawn taking I along the L length, L along the x axis and T square along the y axis. T ங்கிறது டைம் பீரியட் ஃபார் ஆசிலேஷன். ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம், அதாவது ட்விஸ்ட் சொன்னோம்ல, அந்த டிஸ்கை வந்து நம்ம பிடிச்சிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுவோங்கிறது. ஸோ ரொட்டேட் பண்ணி விடும்போது அது திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டு திரும்ப டிவேட் ஆகி போய் திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட் இப்படியே வந்துட்டுருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம ஆசிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1 by slope gives L by T square. The radius of the wire R
can be measured accurately using a screw gauge. ஸோ ரேடியஸ் ஆஃப் த வயரை நம்ம ஸ்க்ரூ காட்ச் வச்சு அதோட திக்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிடலாம். I = mr²/2, where r is the radius of the disc and m is the mass of the disc. Knowing m and r, I is found out, and hence n can be found out using the relation n is equal to 8/IL/T²a/4. ரைட், இது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் 100% புரியும். இப்போ வந்து ஒரு 50-60% தான் புரியும். ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணும்போது யங்ஸ் மாடுலஸும் புரியும், இந்த டார்சல் பண்ணல எக்ஸ்பெரிமெண்ட்டும் புரியும். ஸோ இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபஸ்ட் இன்டர்னலுக்கு என்னோடய போர்ஷன். இது போக அன்சியா மேடம் வந்து உங்களுக்கு அந்த தெர்மல் ஃபிசிக்ஸ் யூனிட்டில் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதில் இருந்தும் கொஸ்டின் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் 31st ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. தேங்க்யூ. நம்ம செகண்ட் யூனிட் வந்து அடுத்து வர கிளாஸஸில் நம்ம பார்ப்போம்.